ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெறும் 20 ரூபாய் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 2 மாதத்திற்கான டிட்டர்ஜென்ட் லிக்யூடை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்க வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் ஓகே. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப், நம்ம வீணாக கீழே தூக்கி போடக்கூடிய பெண்ணோட மூடியை வச்சு சூப்பராக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய வகையில் ஒரு ஆர்கனைஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம பெண்ணோட மூடியை மட்டும் எடுத்துருக்கோம். இப்போ டபுள் டேப் எடுத்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இல்லை ஒரு 1.5 இன்ச் போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சாமி படம் தான் எடுத்துருக்கோம் பாருங்கள். சாமி படங்களுக்கு பேக் சைடில் இந்த டேப்பை நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 சாமி இருக்கக்கூடிய படம் எடுத்திருக்கேன். 2 பக்கத்துலேயும் ஒரு டேப் நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம அந்த ஸ்டிக்கரை எடுத்துடலாம். பிரித்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தூக்கி போடக்கூடிய அந்த பெண்ணோட மூடியை நம்ம ஒட்டி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நம்ம 2 சாமி படங்களுக்கு பேக் சைடில் 2 டேப்பை ஒட்டிட்டு நம்ம அதுக்கு பின்னாடி 2 மூடியை நம்ம ஒட்டிக்கிட்டோம். ஸோ இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் நம்ம சாமி படங்களுக்கெல்லாம் பூ வைக்கும்போது கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு வச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வச்ச பூக்கள் வந்து விழவே விழாது. நீங்கள் கட்டிட்டு பூ வைக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த பெண்ணோட மூடியில் நீங்கள் ஒரு டூத் பிக் ஸ்டிக்கையோ இல்லை நம்ம ஊதவத்தி யூஸ் பண்ணக்கூடிய அந்த குச்சியோ வச்சுட்டு கூட நீங்கள் கட்டின பூக்களை வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், நம்ம காதில் கம்பல் போடும்போது காது வந்து ஓட்டை உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்பவே இழுத்துக்கிட்டு வரும். கம்பலும் வந்து நமக்கு ஸ்டிப்பாக நிற்கவே நிற்காது. ஸோ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடியது சர்ஜிக்கல் டேப். இது உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னாவே கிடைக்கும். இந்த டேப்பை வாங்கி இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து காதோட பேக் சைடில் ஒட்டிக்கோங்க. ஹோல்ஸ் இருக்க இடத்துல ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ நீங்கள் கம்பல் போட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ வெயிட் கம்பல் போட்டாலும் சரி, நல்லா க்ரிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கம்பல் வந்து பாருங்கள். இப்போ வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹோல்ஸ் பெருசாக தெரிஞ்சுது. நம்ம டேப் போட்டினதுக்கப்புறம் இப்போ நல்லா வந்து எவ்வளோ வெயிட் போட்டாலும் உங்களுக்கு நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம சாதம் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து சாதம் பொங்கி வந்துடும். சில அரிசிகள் கூட அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நம்ம அதிகமாக அரிசி சேர்க்கும் போது நல்லா பொங்கி வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சுட்டிங்கன்னா சாதம் வந்து மேலே பொங்கி வராது. நெக்ஸ்ட் டிப், நம்ம வீடாக கீழே தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடியை தான் எடுத்துருக்கோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். சிசரோ இல்லை நீங்கள் ஒரு கத்தியோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கம்பியோ இல்லை கத்தியோ நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் போட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ஹோல்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட இது இல்லைனா ஃபெவிபாண்ட் இல்லைனா பிளாஸ்டிக் ஒட்டக்கூடிய எந்த பேஸ்ட்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது மேலே நம்ம வீணாக தூக்கி போடக்கூடிய பேஸ்ட்டோட மூடி இல்லைனா ஏதாச்சும் ஒரு பாட்டிலோட இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய மூடியை நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த செட்டப்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த செட்டப்பை நம்ம ஷிங்க்குக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வச்சதுக்கப்புறம் எந்த வேஸ்ட்டை நம்ம ஊற்றினாலும் அது உள்ளே போய் அடைச்சிக்காது. நம்ம மேலே மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம டஸ்ட்பினில் தட்டிட்டு நம்ம திரும்பவும் வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷிங்க்கோட அந்த ஃபில்டர் உடஞ்சி போய் நிறைய டைம் சொல்லி யாருமே வாங்கி கொடுக்கவே இல்லை. நிறைய டைம் அடைச்சிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த செட்டப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், நம்ம 20 ரூபாயை வச்சு 2 மாதத்திற்கான டிட்டர்ஜென்ட் லிக்விட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் சர்ஃப் எக்ஸல் சோப்பு தான் எடுத்திருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சோப்பு எடுத்துகிட்டு நம்ம இந்த சுடுதண்ணியை வச்சுட்டு ஓவர் நைட் நல்லா ஊற விட்டுடுங்க. 20 ரூபாய் சர்ஃப் எக்ஸல் சோப்பு எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்து அந்த சுடுதண்ணி இதோட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. நல்லா அந்த சோப்பு நல்லா தண்ணியோடு நல்லா கரைஞ்சி வரட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஊற்றிட்டோம். ஓவர் நைட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த சோப்போட அந்த தண்ணியோட சோப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இதோடு நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருட்கள் பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. லைட்டாக உங்களுக்கு கரையாத மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் அழுத்தி கொடுத்தீங்கன்னாவே நல்லா கரைஞ்சி வந்துடும். ஆல்ரெடி அது ஊறி இருக்கிறதுனால நல்லா கரைஞ்சிரும். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம இதோடு சேர்க்கக்கூடிய பொருள் கம்ஃபர்ட் எடுத்திருக்கோம். ஸோ 2 பாக்கெட் நம்ம எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம ஒரு சோப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 கம்ஃபர்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். 2 கம்ஃபர்ட் சேர்த்துட்டோம். ஸோ ரொம்பவே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சோப்பு வந்து ஊற வச்சு ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் துருவுறது வச்சு நீங்கள் சோப்பை நல்லா திருவி கூட லைட்டாக நீங்கள் சுடுதண்ணி ஊற்றுறீங்கன்னா உடனே வந்து ஊறிடும். ஸோ இப்போ 2 பாக்கெட் நம்ம கம்ஃபர்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாஷிங் மிஷினில் இந்த லிக்விடை ஊற்றி துவைக்கும்போது துணியில் ஒரு அழுக்கு கூட இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம ஒயிட் துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் சேர்க்கும்போது சில டைமில் அழுக்கே போகாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு. இது நம்ம ₹1 ஷாம்பு ஒரு 3 ஆட் பண்ணுறோம். ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா நமக்கு அதிக செலவுகளே இல்லை. ஒரு ₹30 ₹40 தான் நமக்கு செலவாகும். இதை நல்லா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் பேக்கிங் சோடா ஒரு 2 ஸ்பூன். இதை சேர்க்கும்போது நம்ம துணியில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும், விடாப்பிடியான அழுக்காக இருந்தாலும் சீக்கிரத்துலேயே வந்து அந்த அழுக்கெல்லாம் போயிடும். நம்ம வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிக்விடை. நீங்கள் இல்லை கையில் துவைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம 1 மூடி அளவுக்கு வினிகர் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட வந்து ஃபில்டர் இல்லை, பொனல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இல்லை. அதனால் நம்ம வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பொனல் வச்சு நம்ம இதை ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு பாட்டிலில். இப்போ பாருங்கள், நமக்கு இது வந்து ஒரு 2 லிட்டருக்கு மேலே இந்த லிக்விட் நமக்கு வந்திருக்கு. ஸோ ரொம்பவே வந்து அழுக்கு நல்லா போகும். வாஷிங் மிஷினில் சில டைமில் நம்ம ஒயிட் ட்ரெஸ்லாம் போடும்போது அழுக்கே போகாது. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பைசாவையும் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக நம்ம ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ இதில் பாருங்கள் ஒரு 3 மூடி அளவு தான் சேர்க்குறோம். இது சின்ன மூடியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு 3 மூடி அளவுக்கு சேர்க்குறோம் ஒரு பக்கெட்டில். நம்ம ரெடி பண்ண லிக்விட் ஆட் பண்ணி நம்ம இதோட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா நுர வரும் பாருங்கள். ஸோ நம்ம இதுக்காக தனியாக கம்ஃபர்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த ₹20 மேக்ஸிமம் நமக்கு செலவாக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹40 தான் செலவாகும். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி சேர்க்குறோம், நல்லா வந்து நுர வந்துருச்சு. இப்போ நான் வாஷிங் மிஷின் எப்போவுமே எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன். தண்ணி கொஞ்சம் நிறைஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு லிக்விடோ இல்லைனா பவுடர் அது வந்தாலும், அப்போ தண்ணி நிறைஞ்சதுக்கப்புறம் அதோடு சேர்த்து ஒரு டைம் வந்து ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஷேக் ஆகிடும். அந்த பவுடரோட தண்ணியோட பவுடர் லிக்விட் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். அதன் பிறகு நான் துணியை வந்து சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மிஷின்லேயே ஊற விட்டுடுவேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா நிறைஞ்சிருச்சு. நம்ம பக்கெட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா லிக்விடையும் நான் ஊற்றுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா நுர வந்திருக்கு பாருங்கள். இதன் பிறகு தான் நான் துணிகளை சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் மிஷின்லேயே ஊற விட்டுடுவேன். இந்த மெத்தடில் நீங்கள் துணிகளை துவைக்கும் போது பார்த்திங்கன்னா துணியில் அழுக்கே இருக்காது. நல்லா வந்து நம்ம கையில் துவைக்கிற மாதிரி அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ், நம்ம மணியும் சேவ் பண்ணக்கூடிய டிப்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். துணி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருந்தது. நம்ம மணியும் சேவ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம திராட்சை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதுவும் மழை காலத்தில் கேட்கவே வேண்டாம், ரொம்பவே ஈரப்பதமாகி நம்ம அதை ரெண்டாவது யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு திராட்சையோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் திராட்சையும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், வண்டுகளும் வராமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை பயிறு, கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், இது 3யும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க பவுடர் தான். வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோடு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸோ இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், பெண்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபேஸ் பேக் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டு அதன் பிறகு நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரெஸ்லலாம் பின் யூஸ் பண்ணும்போது, சேஃப்டி பின் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி மாட்டும் போது பார்த்திங்கன்னா சில ட்ரெஸ்லலாம் போய்ட்டு அந்த ஊக்கு அப்படியே போய்ட்டு மாட்டிக்கும். இந்த மாதிரி மாட்டிக்கும் போது காஸ்ட்லியான சாரீஸ், காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ், காஸ்ட்லியான ப்ளவுஸ்லாம் வந்து வீணாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஊக்கோட எட்ஜில் வந்து நெயில் பாலிஷை அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை காய விட்டுடுங்க. நீங்கள் எப்போ பின்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சு காய விட்டுடுங்க. அதன் பிறகு நீங்கள் ட்ரெஸ்ஸில் ஊக்கு மாட்டினாலும் உங்கள் காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வீணாக இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சேஃப்டி பின்னை மாட்டும் போது அது வந்து ட்ரெஸ்ஸில் மாட்டுறதுக்கான சான்சஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், இப்போ நம்ம வேப்பிலை எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேப்பிலை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறப்ப அதை நல்லா வந்து காய வச்சு பொடி பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை காய வச்சு அப்படியே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வேப்பிலை எடுத்துருக்கோம். இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது 3 பிரியாணி இலை. ஸோ இதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது தான். கிராம்பு ஒரு 6-7 போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோடு நம்ம கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு 5 கற்பூரம் போல், சின்ன கற்பூரமாக இருந்தால் ஒரு சின்ன 5 கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இல்லை பூங்கற்பூரமாக இருந்தால் அங்கங்கே நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 கற்பூரம் போல் ஆட் பண்ணியிருக்கோம். சேர்த்துட்டு இதோடவே நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஸோ இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதோடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து தூள் சாம்பிராணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் இதை பர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ இதை பர்ன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து நேர்மறையான எண்ணங்கள், ஸோ அதாவது வந்து நெகட்டிவ் எனர்ஜி, ஏதாச்சும் கண் திருஷ்டிகள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை வீக்லி ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் இதை பர்ன் பண்ணி விடும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். டியூஸ்டே, ஃப்ரைடே நீங்கள் இதை பர்ன் பண்ணலாம். இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், ஸோ நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது கேஸ் ஸ்டவ். ஸோ தெய்வத்தாயினே சொல்லலாம். ஸோ இது இல்லைனா நம்மளால் சமைக்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய தெய்வத்தாயை நம்ம எப்போவுமே வந்து சுத்தப்படுத்தி புதுசு போல் வச்சுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேஸ் பர்னரை அப்படியே புதுசு போல் மாற்றிருந்தாங்க. ஸோ எக்ஸைட் ஆகி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண தொடங்கிட்டேன். ஈனோ ஒரு பாக்கெட் வாங்கி நம்ம பர்னர்லாம் அதோடு சேர்த்துட்டு சுடு தண்ணியும் சேர்த்து அது மேலேயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு 1 ஹவர் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடலாம். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் 1 ஹவர் ஆகிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி காமிக்கிறோம். டூத் பேஸ்ட்டை வச்சு நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க தேய்க்கும் போது பர்னர் நல்லா புதுசாக மாறிடுச்சு. நான் என்ன தான் தேய்ச்சி பார்த்தேன், ஆனால் அந்த அளவுக்கு வந்து பளிச்சின்னு வரவே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசு போல் மாற்றுறதுக்கு டிப்ஸ் செஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வாங்கியிருந்த புது பர்னர் மட்டும் லைட்டாக வந்து அந்த வெண்ணிறத்தில் வந்துச்சு. ஸோ 2 பழைய பர்னருமே எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக வெள்ளையாக வரல. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தான் என்னால் க்ளீன் பண்ண முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.